ஆஃப் தூள் ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது 1849ஆம் வருஷத்துல இருந்து, அதாவது சென்னை மெட்ராஸா இருந்த காலத்துல இருந்தே நம்பிக்கைக்கு பெயர் போன ஒரு நிறுவனமான PORR and Sons. இது வரைக்கும் நான் வாட்சஸ் வாங்குறதுக்கு நிறைய கடைங்களுக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்படி எக்ஸ்க்ளூசிவாக வாட்சஸ் அண்ட் வால் கிளாக்ஸ்க்காகவே 170 வருஷத்துக்கு மேலே டெடிகேட் பண்ணியிருக்கேன் ஒரே கடைனா அது PORR and Sons கூட சொல்லலாம். இங்கே ஆயிரக்கணக்கான இந்த வாட்சஸை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஸ்டோரோட லுக்ஸ் கூட ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் என்னதான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி இங்கே எவ்வளோ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸ் அண்ட் வால் கிளாக்ஸ் இருந்தாலும் இங்கே இருக்க ஆன்டிக் வால் கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸோட பொருள் மதிப்பும் சரி விலை மதிப்பும் சரி அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே இருக்க இந்த ஆயிரக்கணக்கான வாட்சஸ் அண்ட் வால் கிளாக்ஸ் தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் செக்மெண்ட் ஆஃப் தூள் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். காலம் காலமாக மக்கள் கடிகாரம் வாங்கும் இடம் PORR and Sons என்ற விளம்பரங்களை 1975களில் ரேடியோவில் கேட்டிருப்பீர்கள். இந்த PORR and Sons கடிகார கடை வெகு பழமையானது. 19ஆம் நூற்றாண்டுகளில் கடிகாரம் தயாரிக்கும் பிரபல கம்பெனியான ஜார்ஜ் கார்டன் அண்ட் கோவை 1849இல் வாங்கிய சகோதரர்கள் பீட்டர் மற்றும் அலெக்சாண்டர் ORR சென்னை மவுண்ட் ரோடில் ஒரு கடையை திறந்தனர். திறந்தது பிரிட்டிஷ் இளவரசரான ஜார்ஜ். இதன் முதல் ஷோரூம் சென்னை மவுண்ட் ரோடில் 1879ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரின்ஸ் ஜார்ஜ் என்பவரால் இந்த கடை திறந்து வைக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் மற்றும் சுதந்திர தினத்துக்கு பிறகு, அதாவது 1967ஆம் ஆண்டு கருமுத்து தியாகராச செட்டியார் வசம் இந்த கடை விற்கப்பட்டது. முதலில் இந்த கடையில் வைர நகைகள், சில்வர் பாத்திரங்கள், தளவாட பொருட்கள் போன்றவை விற்கப்பட்டு வந்தது. கூடவே வாட்ச் மற்றும் கடிகாரங்கள் விற்கப்பட்டு வந்தன. ஆனால் பின்னாளில் கடிகாரங்கள் மட்டும் விற்கும் கடையாக மாறிப்போனது. இந்த கடையில் மேலே 3 திசைகளை பார்த்தபடி நேரத்தை காட்டும் பெரிய கடிகாரங்கள் இன்றும் நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த கடையில் இன்னும் பழமை மாறாத சீலிங் ஃபேன்கள், படிகட்டுகள், பெரிய தாழ்வாரம் போன்றவை நம்மை 19ஆம் நூற்றாண்டுக்கே அழைத்து போய்விடும். ஸோ இந்த PORR and Sonsல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் தாத்தா காலத்தில் என் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்தே வாட்சஸ் அண்ட் வால் கிளாக்ஸ் ஃபீல்டில் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக யூத் மத்தியில் இருக்க வாட்சஸ்னால் அது ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் வாட்சஸ் கூட இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மென்ஸ் கலெக்ஷன், கலராக அண்ட் காலேஜஸ் அண்ட் ஆஃபீஸ் வேர்ஸ் நிறைய இருக்குது இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கலெக்ஷன்ஸில். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் 500 ருபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2,500-3,000 ருபீஸ் வரைக்கும் ரொம்ப நார்மல் மக்களால் வாங்க முடிய ஒரு ரேஞ்சஸில் தான் அந்த டைட்டன் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி தே ஹேவ் சில்வர் ஸ்ட்ராப்ஸ், ரொம்ப எலிகெண்ட்டாக ஆஃபீஸ்க்கும் போடலாம், காலேஜுக்கும் போடலான்ற மாதிரி ரொம்ப எலிகெண்ட் வேர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அண்ட் காலேஜில் படிக்கிற ரொம்ப ஃபேன்சியாக ஸ்போர்ட்டியாக இருக்கவங்களுக்காக நிறைய கலர் வாட்சஸும் வச்சுருக்காங்க. அண்ட் தே ஆல் கம் இன் அ வெரி நார்மல் ப்ரைஸ். எல்லாமே ஒரு 2,500-3,000க்குள்ளேயே வரதுனால யாராக இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இவ்வளோ ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டிஷாக ஒரு வாட்சஸ் அவங்களால போட முடியும். அந்த காலத்தில் மிக பிரபலமான கடிகார பிராண்ட் ரோலெக்ஸ் என்பது அனைவருக்கும் தெரியும். முதல் முறையாக சென்னையில் ரோலெக்ஸ் கம்பெனி PORR and Sonsஉடன் இணைந்து விற்பனை செய்தது. அன்றைய ரோலெக்ஸ் வாட்சின் விலை 198 ரூபாய். இது மட்டுமல்லாமல் சர்வதேச பாப்புலர் பிராண்ட்ஸ் பலவற்றை விற்பதிலும் அந்த பொருட்களுக்கு சர்வீஸ் செய்து கொடுப்பதிலும் சென்னையில் ஒரே நிறுவனமாக இருந்தது PORR and Sons.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைட்டன் வாட்ச் கலெக்ஷன்ஸ். இந்த கடையில் இருக்க எக்ஸ்க்ளூசிவான டைட்டன் சைட் கூட இதை சொல்லலாம். எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ரகமில் இருக்குது அண்ட் ஒரு ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மென்ஸ் வாட்ச் கலெக்ஷன்ஸ். ஜென்ரலாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ சரி, ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ், ஒரு 30-35 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக they'll prefer to wear black strap. ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக், இல்லாட்டி சம்டைம்ஸ் ஒரு கேஷுவல் லுக் ஸ்போர்ட் பண்ணுறதுனால they go for black strap watches. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய black strap and brown strap watches இருக்குது with gold dials and silver dials. and அந்த dialsம் வந்து ஒன்று ஒரு விதத்தில் இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் வெரி ஸ்டைலிஷ். இந்த வாட்சஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப பெரிய டயலும் இருக்குது. இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் வாட்சஸ். அண்ட் மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க தே கோ ஃபார் ஸ்மால் டயல்ஸ் அண்ட் வித் பிக் ஸ்ட்ராப்ஸ். ஸோ வந்து பார்த்தோன்னே நல்லா ஆப்டாக தெரியும் அந்த வாட்ச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மென் ஒரு 40 or 50 ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் வந்துட்டு கோல்டன் வாட்சஸ் போவாங்க. ஸோ அதுக்கும் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. தே ஹேவ் பிக் டயல்ஸ், தே ஹேவ் வித் ஸ்மால் டயல்ஸ் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் கம்பைன் பண்ணியும் இங்கே நிறைய வாட்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்சஸ் தான் வந்துட்டு மென் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் லாட் ஆஃப் மென் கோ ஃபார் கோல்டு அண்ட் சில்வர் மிக்ஸ் வாட்சஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப கிளாஸியான ஒரு லுக் வந்து தருது அவங்களுக்கு. அண்ட் இங்கே சிம்பிளான வாட்சஸும் இதே இடத்துல வச்சுருக்காங்க. வந்து டைக்கூன் கலெக்ஷன். அண்ட் அதே மாதிரி டைட்டன்லேயே வந்துட்டு இன்னும் கோல்டு அண்ட் சில்வர் டைப் வாட்சஸ் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் பிளாக்லேயும் கூட கோல்டு வந்து சில வாட்சஸில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மோஸ்ட்லி ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் இட். அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கில் பார்த்ததெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சின்ன வாட்சஸ் இருக்குது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் போடுற மாதிரி. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி காலேஜ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுற மாதிரியான வாட்சஸ். ஸோ தீஸ் ஆர் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டைட்டன் வாட்சஸ் இன் திஸ் PORR and Sons. பொதுவாக நிறைய வாட்ச் ஸ்டோர்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் டிசைனர்ஸோட கலெக்ஷன்ஸ் லைக் எம்போரியா, அர்மானி, கெஸ் இந்த மாதிரி வாட்சஸ் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இந்தியன் டிசைனரான தருண் தைலியானியோட கலெக்ஷன்ஸை இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த வாட்சஸ் எல்லாமே ரொம்ப இந்தியன் அண்ட் ஒரு எத்னிக் ஃபீலை தருது. தே ஹவ் மேட் இட் வித் க்ரீன் ஸ்டோன்ஸ், ரெட் ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ், அதாவது முத்துக்கள்லாம் வச்சு இந்த வாட்சஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்சஸ் வந்து நம்ம வெட்டிங்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தவிர ஒரு கிராண்டான சல்வார் இல்லை சாரி போடும்போது லேடிஸ் அவங்க போடுற ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்சஸையும் அவங்க காம்பினேஷன் பண்ணி போடலாம். அண்ட் இந்த வாட்சஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 15,000 அண்ட் அந்த பேர்ல் வாட்ச் வந்து 17,000 அண்ட் இந்த ஸ்டோன் வாட்ச் 20,000 வரைக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இது கொடுக்குற லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற போடுற கேஷுவலான வாட்சஸோட கம்பேர் பண்ணும்போது தே லுக் வெரி யூனிக் அண்ட் வெரி ஸ்டைலிஷ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த PORR and Sons is completely dedicated to wall clocks and watches. அண்ட் இப்போ நான் இருக்கிறது வால் கிளாக் செக்ஷன். அண்ட் இந்த இடத்துல என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் வால் கிளாக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறுபடியும் ஆன்டிக் பொருட்களுக்கு விலை மதிப்பும் ஜாஸ்தி, பொருள் மதிப்பும் ஜாஸ்தி. அப்படி இந்த 4 வால் கிளாக்கும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்க வால் கிளாக்ஸ். அந்த டிசைன்லேருந்தே நம்மளுக்கு தெரியும். நிறைய பழைய படங்களில் நம்ம இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கும் போதே வந்து ஒரு ரிச் ஃபீல் இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் கிடைக்குது. நிறைய வந்து பெரிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே ஸ்டைலிஷான வால் கிளாக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப், ஓவல் ஷேப், சர்க்கிள்னு நிறைய பேட்டர்ன்ஸில் இங்கே வால் கிளாக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டு டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான வால் கிளாக்ஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இங்கே
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்லேயே பண்ணியிருக்க ஒரு வால் கிளாக் இங்கே இருக்குது. நான் அதுக்கு மேலேயே இன்னொரு வுட்டில் பண்ணியிருக்க வால் கிளாக் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மற்றபடி சில்வர் பிளேட்டட், கோல்ட் பிளேட்டட் அண்ட் பிரான்ஸ் பிளேட்டட்னு நிறைய வகை ஆஃப் வால் கிளாக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஒன்று ஒருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய வந்து தீம் பேஸ்ட் வால் கிளாக்ஸ் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் பேஸ் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். வெளியில் வந்து ஒரு கோழி வந்து காக்கான்னு சொல்லிட்டு போகும். ஸோ அந்த மாதிரியான வால் கிளாக்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் ஸ்டைலிஷாக இப்போ இருக்க ட்ரெண்டியான வால் கிளாக்ஸும் இங்கே இருக்குது, கலர்ஃபுல்லாக. அண்ட் நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் வி ஹேவ் ஒரு கலர் பெயிண்ட் ஒரு வச்சுருக்கோன்னா ஒரு ரூம்க்கு அதுக்கேற்ற மாதிரி வால் கிளாக்ஸும் நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, விதவிதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு பேட்டர்னும் ஒரு மூடை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூ கேன் சூஸ் பேட்டர்ன்ஸ் ஃபார் யோர் ஹவுஸ். அண்ட் இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வால் கிளாக் இங்கே இருக்குது. நிறைய கிட்ஸ் இருக்க வீட்டில் வந்து இந்த மாதிரியான வால் கிளாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக. அண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து இப்படி எஜெக்ட் ஆகிருக்கிறது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வால் கிளாக்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஒன்று ஒரு விதத்தில் இருக்குது. 1500 ரேஞ்ச்லேருந்து இப்போ 20,000 ரேஞ்ச் வரைக்கும் கூட இங்கே இருக்க வால் கிளாக்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரியான வால் கிளாக்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்தால் நம்மளால் சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை, நம்ம மக்கள், நம்ம கலாச்சாரம் எல்லாமே மீறி நம்ம சென்னை இத்தனை வருஷமாக ஒரு தனித்துவத்தோடு இருந்து வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிச் ஹெரிட்டேஜும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வர்த்தக நிறுவனங்கள் பிஸ்னஸ் மைண்டில் மட்டும் செயல்படாமல் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே செயல்பட்டனால நிறைய பேரோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நிறுவனங்கள் கலந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ மெட்ராஸ், சென்னையான இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் இந்த மாதிரி வர்த்தக நிறுவனங்கள் இருந்தனால தான் நம்ம சென்னை இப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிட்டியாக இருந்துட்டு வருது. இதே மாதிரி நம்ம சிங்கார சென்னை இன்னும் மேலும் வளரணும்னு எண்ணிட்டு இன்னைக்கு தூள் ஷாப்பிங் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தூள் ஷாப்பிங் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு.